Decode the World Unfiltered. The relationship between China and the USA is going to be better than ever before. ஈரான் அமெரிக்க போர், ஃபினான்ஷியல் லாக்டவுன் அச்சம் அப்படின்னு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய சூழலில் இரண்டு பெரும் வல்லரசு நாடுகளுடைய தலைவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. சீனாவில் நடைபெற்று வரக்கூடிய ட்ரம்ப் ஷி ஜின்பிங் இடையிலான இந்த ஸ்டேட் விசிட் இருக்கு இல்லையா, இது உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னதாக அவர் தன்னுடைய முதல் அதிபர் பதவி காலத்தில் நவம்பர் 2017 சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போதைய பயணம் 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு குறுகிய கால ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிற அளவில் தான் அந்த கருத்துக்கள் இருந்துச்சு. ட்ரம்ப்போட 2017 பயணம்ங்கிறது ஸ்டேட் விசிட் ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு. பொதுவாக ஒரு நாட்டோட தலைவர் இன்னொரு நாட்டுக்கு செல்லும்போது சில புரோட்டோகால் பின்பற்றப்படும். ஆனால் சீனா ட்ரம்ப்புக்காக அந்த நெறிமுறைகளை தாண்டி சில பிரத்யேகமான ஏற்பாடுகளை செஞ்சிச்சு. சீன மன்னர்கள் வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க தடை செய்யப்பட்ட நகரில் ட்ரம்ப்புக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டுச்சு. பெய்ஜிங்கோட மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஜீஜிங்செங் அப்படிங்கிற அரண்மனை வளாகத்தில் எந்த தலைவருக்கும் சீனா விருந்து கொடுக்காது. 1949ஆம் ஆண்டில் நவீன சீனா உருவான பிறகு அந்த அரண்மனை வளாகத்திற்குள்ள ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு விருந்து அளிக்கப்பட்டதுங்கிறது அதுதான் முதல் முறை. வழக்கமாக கீழ்நிலை அதிகாரிகள் செய்ய வேண்டிய வரவேற்பு பணிகளெல்லாம் அதிபராக இருந்த ஷி ஜின்பிங்கே நேரடியாக மேற்கொண்டார். பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் அப்படிங்கிற அந்த இடத்துல வழக்கத்தை விட பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டுச்சு. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து 2 தலைவர்களும் நீண்ட நேரம் ஒன் ஆலோசனையும் நடத்தினாங்க. ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் புகழ்ச்சிகள் பிடிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த சீன அரசு என்ன பண்ணாங்கன்னா, அவரை உற்சாகப்படுத்துறது மூலமாக வர்த்தக போரை தவிர்க்கலாம்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இதெல்லாம் கடந்த முறை அவர் போன போது, அதாவது ட்ரம்ப்பை கௌரவ மழையில் நனைய வச்சு காரியம் சாதிக்க சீனா எடுத்த ராஜதந்திர முயற்சி தான் ஸ்டேட் விசிட் ப்ளஸ். இந்த ஸ்டேட் விசிட் ப்ளஸ்ஸை சீனா வேறு எந்த தலைவருக்கும் கொடுத்ததில்லை அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இந்த முறையும் ட்ரம்ப் ஸ்டேட் விசிட் ப்ளஸ்ஸை தான் எதிர்பார்த்து சென்றிருக்கிறாரு. 2017 நெருங்கிய நண்பர்களாக இருந்த 2 தலைவர்களுக்கும் இடையிலான உறவு இருக்கு இல்லையா, அது 2018 தொடங்கிய வர்த்தக போர் மற்றும் COVID-19 காலகட்டத்துக்கு பிறகு மிகவும் கசப்பாயிடுச்சு. அதனால் தற்போது ட்ரம்ப்புக்கு சீனா ஸ்டேட் விசிட் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை தரல. அதிபர் ட்ரம்ப்போட அந்த பயணத்தில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் உலகின் முன்னணி நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு குழு போயிருக்கு. பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், வெள்ளை மாளிகையினுடைய கொள்கை வகுப்பு துணைத் தலைவர் ஸ்டீஃபன் மில்லர், வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, இப்படின்னு இவங்க எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்போட போயிருக்கிறாங்க. மார்கோ ரூபியோவுக்கு சீன அரசு தடை விதிச்சிருக்கு. ஹாங்காங் போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, உய்கூர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசியது போன்ற காரணங்களுக்காக மார்கோ ரூபியோவை சீனா ஆன்டி சைனா பயனீர் அப்படின்னு குறிப்பிட்டு அவருக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் தற்போது நுட்பமான வழிமுறைகளை பயன்படுத்தி அவரை நாட்டுக்குள்ளே அனுமதித்திருக்கிறது சீனா. சீன மொழியில் பெயர்களை மொழிபெயர்க்க பல வழிகள் இருக்குது. ரூபியோவுடைய பழைய பெயருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ சீனா தன்னுடைய அதிகாரப்பூர்வ பதிவுகளில் அவருடைய பெயரின் எழுத்துக்களை சற்று மாற்றி மார்கோ லூ அப்படின்னு குறிப்பிட்டு தடை செய்யப்பட்ட நபர் அவர் இல்லை, இவர் வேறு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர்களை தவிர ட்ரம்ப் தன்னோட 16க்கும் மேற்பட்ட பெரும் தொழிலதிபர்களை அழைத்துட்டு போயிருக்கார். குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனர் எலான் மஸ்க், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உலக பணக்காரர். அதே போல் அவருடைய என்விடியாவுடைய தலைவர் அவர் ஜென்சன் ஹுவாங், இவங்க 2 பேரும் ட்ரம்ப்போட தனி விமானமான ஏர்ஃபோர்ஸ் 1லேயே அவரோட பயணிச்சிருக்கிறாங்க. ஈராக்குடனான அமெரிக்காவுடைய போரால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்குது. இது அமெரிக்காவில் பெரும் பணவீக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் எண்ணெயை அதிகம் வாங்கக்கூடிய நாடு சீனா. அதனால் ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கு சீனா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானோட பதற்றத்தை குறைக்க சீனா உதவினால் அதுக்கு பதிலாக சீன தயாரிப்புகள் மீதான சில வரிகளை குறைக்கிறதுக்கு ட்ரம்ப் முன் வருவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு.
இந்த பயணத்தில் ட்ரம்ப்போட எலான் மஸ்க் அதே போல் ஜென்சன் ஹுவாங் சென்றிருக்கிறதுங்கிறது மிக முக்கியமானதாகவும் பார்க்குறாங்க. அமெரிக்காவுடைய உயர்தர ஏஐ சிப்ஸ் இருக்கு இல்லையா, இது சீனாவுக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கறதுக்கும் அதே சமயம் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு சீனாவில் அதிக சந்தை வாய்ப்பை பெறுறதுக்கும் இந்த தொழிலதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சோயா பீன்ஸ் மற்றும் மாட்டிறைச்சி ஏற்றுமதியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ட்ரம்ப்போட உள்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். சீனாவுக்கு மிகவும் உணர்ச்சிகரமான விஷயங்கிறது தைவான் இஷ்யூ. சுமார் 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு அமெரிக்காவும் சீனாவும் மிக முக்கியமான விஷயத்தில் உடன்பட்டதாக வெள்ளை மாளிகை சொல்லியிருக்குது. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவும் சீனாவும் ஒப்புக்கொண்டிருப்பதா வெள்ளை மாளிகையினுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாங்க. ஈரானை விட அமெரிக்காவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்க சீனா ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் சீனா இதை நேரடியாக மறுக்கவில்லை என்றாலும் கூட தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை அமைதியான முறையில் நிலைநிறுத்த வேண்டும், மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கறத விட அமெரிக்கா போரை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுலையே சீனா குறியாக இருக்கிறது அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ். இப்போது ஒயிட் ஹவுஸ் சொல்கிறது உண்மை அப்படின்னா ஈரான் சீனா உறவில் மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். உலக பொருளாதாரத்திற்கு ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்புங்கிறது சில நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. தற்போது நிலவக்கூடிய அமெரிக்க ஈரான் மோதலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உலக அளவில் பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு இல்லையா. இப்போ ஈரான் கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய மிகப்பெரிய நாடான சீனா ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க முன் வந்துச்சுன்னா உலக நாடுகளுக்கு மலிவான விலையில் எரிபொருள் கிடைக்கும். இது இந்திய பொருளாதாரத்துக்கு கூட ஒரு சுமையை குறைக்கக்கூடியதாக மாறும். இந்திய பொருளாதாரத்தின் மீதான இந்த பெரும் சுமை இருக்கு இல்லையா, அதை குறைக்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய வர்த்தக போர் மற்றும் அமெரிக்காவுடைய 125% வரையிலான வரி விதிப்பு போன்றவை உலகளாவிய சப்ளை செயினை கடுமையாக பாதிச்சிருக்கு. இந்த வர்த்தக சிக்கல்களை தீர்க்கறதுக்கு நிரந்தர வர்த்தக வாரியத்தை அமைக்கணும் அப்படின்னு 2 தலைவர்களும் திட்டமிட்டிருக்காங்க. இது மூலமாக வரிகள் குறைக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் ஒரு நிலையான தன்மை ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுது. மின்சார வாகனங்கள் அது மட்டும் இல்லாமல் நவீன மின்னணு சாதனங்களுக்கு தேவையான அரிய வகை தாதுக்கள் உற்பத்தியில் சீனா முதன்மையாக இருக்குது. சீனா இந்த தாதுக்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துச்சு அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்திலேருந்து டெஸ்லா வரைக்கும் பல சர்வதேச நிறுவனங்களுடைய உற்பத்தி செலவு குறையும். இது உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கார் விலைகள் குறைய வழிவகுக்கும். செயற்கை நுண்ணறிவு துறையில் 2 நாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய கடுமையான போட்டியை தவிர்த்து ஒரு பொதுவான புரிந்துணர்வுக்கு வர்றதுங்கிறது அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீனாவில் முதலீடு செய்கிறதுக்கும் சீனா 500 போயிங் விமானங்களை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 பெரும் பொருளாதாரங்கள் சுமூகமாக செயல்படுறதுங்கிறது உலகெங்கும் உணவு மற்றும் நுகர்வு பொருட்களுடைய விலையை குறைக்கிறதுக்கு உதவும். குறிப்பாக உரங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் எளிதாக கிடைக்கிறதுனால உணவு பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படும்னு நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றொரு முக்கியமான விவகாரத்தை சுட்டி காட்டியிருக்கிறாருன்னு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். அது துசிடிடிஸ் ட்ராப் அப்படிங்கிறது. சீனாவும் அமெரிக்காவும் இந்த ட்ராப்ல இருந்து வெளியேறி புதிய உறவுகளை கட்டமைக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய இந்த ட்ராப் இருக்கு இல்லையா, இது மிக முக்கியமான அரசியல் தத்துவம். தற்போதைய அமெரிக்க சீன உறவை விளக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்றாசிரியர் துசிடிடிஸ் அப்படிங்கிறவருடைய பெயரால் தான் அழைக்கப்படுறது இந்த தத்துவம். வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை முந்த முனையும் போது அவங்களுக்கு இடையே போர் ஏற்படுறது தவிர்க்க முடியாததாகிறது அப்படிங்கிறது தான் இந்த தத்துவத்தினுடைய பொருள். பண்டைய கிரேக்கத்தில் வளர்ந்து வந்த ஏத்தென்ஸ் நகர அரசுக்கும் ஏற்கனவே வலிமையாக இருந்த ஸ்பார்ட்டா அரசுக்கும் இடையே ஏற்பட்ட போரை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ட்ராப் அப்படிங்கிற சொல்லே உருவாச்சு. அதிபர் ஷி ஜின்பிங் உலகில் துசிடிடிஸ் ட்ராப் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, ஆனால் வல்லரசு நாடுகள் மீண்டும் மீண்டும் தவறான வியூக கணக்குகளை போட்டு அவங்களே அத்தகைய ட்ராப்களை உருவாக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சீனாவை ஒடுக்கும் அப்படின்னும் அது தேவையில்லாமல் ஒரு போருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் சீன அதிபருடைய வாதம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கிரஹாம் ஆலிசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய டிஸ்டைன்ட் ஃபார் வார் கேன் அமெரிக்கா அண்ட் சைனா எஸ்கேப் துசிடிடிஸ் ட்ராப் அப்படிங்கிற புத்தகத்தில் கடந்த 500 ஆண்டுகளில் இது போன்ற 16 சம்பவங்கள் நடந்ததாகவும் அதில் 12 நிகழ்வுகள் போரில் முடிந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய வல்லரசு, அதாவது ஒரு ஸ்பார்ட்டா போல் வச்சுக்கலாமே. சீனா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, ஏத்தென்ஸ் போல். இப்போ தற்போது ட்ரம்ப் சீனா சென்றிருக்கக்கூடிய நிலையில்
இந்த துசிடிடிஸ் ட்ராப் அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சீன அதிபர் சொல்கிறார். அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தற்போதைய உலகில் ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னா அது 2 நாடுகளையும் அழித்து விடும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ராப்பில் சிக்காமல் இருக்கிறதுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தை ஒன்றுதான் வழி அப்படிங்கிறது தான் ஷி ஜின்பிங் ட்ரம்ப்புக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கப்படுது. சுருக்கமாக சொன்னால் நாம் இருவரும் சண்டையிட்டு அழிவதா அல்லது ஒத்துழைத்து வாழ்வதா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த துசிடிடிஸ் ட்ராப் அப்படி மூலமாக சீனா முன்வைக்குது. ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்புங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை சீர் செய்யறதுக்கும் ஈரான் சிக்கலை தீர்க்கறதுக்கும் சீனாவுடைய உதவியை நாடுறாரு. அதுக்கு பதிலாக சீனா அமெரிக்காவுடைய டெக்னாலஜி தடைகள்லேருந்து தப்பிக்க பார்க்குது. ஆனாலும் ட்ரம்ப் தன்னுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால இந்த சந்திப்பின் முடிவில் யாருக்கு அதிக லாபம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி இருந்தாலும் இந்த 2 நாட்டு தலைவர்களுடைய சந்திப்புங்கிறது உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.